well done, all the best. And in another news I want to share with you today, நீங்க நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க சேனல். It's a double victory for பாரத் கலாச்சார். ஏன்னா சாய் சரண் is also பாரத் கலாச்சார் ப்ராடக்ட். எங்களுக்கு நிறைய லைட் மியூசிக் பாடியிருக்கா என்னுடைய ஷோஸ்ல. நான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கல்பனா ராகவேந்தர்னு சொல்லி. Yesterday Asia Net Super Singerல she won 1 crore as a first prize. So that also we are very proud on this occasion. In fact, Ramji was saying ஊர்ல இருந்திருந்தா அவனை சேர்த்து இன்னைக்கு பாராட்டிருக்கலான்னு. So it's a double pleasure for all of us. Keep up the good work. All the best. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே என் அருமை நண்பர்கள் ராம்ஜி அவர்கள், மகேந்திரா அவர்கள் எல்லோரும் நாங்கெல்லாம் பழைய காலத்து நண்பர்கள். சாய் சரணால எனக்கு முந்தானெல்லாம் நேத்தா சரியான திட்டு எனக்கு வீட்டில். சாய் சரணால யார் அந்த சாய் சரண் பார்க்கணுமே, அந்த தம்பியால என்ன போட்டு எல்லாம் திட்டுறாங்களே. என் மகள், என் மகள்கள் 2 பேர், என் பேத்திகள் எல்லாமே, தாத்தா அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எந்த ப்ரோக்ராம்? என்னமா ஒரு சிங்கர் பாடினார பார்க்கலையா? என்ன தாத்தா இந்த நல்ல ப்ரோக்ராம்லாம் பார்க்கவே மாட்டீங்களா நீங்க? என்ன மாதிரி பாடினார்? உனக்கு அற்புதமான பேர். ஆனா வரும்போது பார்த்தா அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே எஸ்பிபி மாதிரியே இருக்கு. வாழ்த்துக்கள்மா, வெரி குட். பெரிய பிக்சர் இருக்கு, நல்ல லைஃப் இருக்கு. பட் முதல்ல அம்மா வந்திருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு வந்து அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகேந்திரா கூட எனக்கு ஃபோன் பண்ணார், நான் வரேன்னு சொல்லிட்டேன். ராம்ஜி ஃபோன் பண்ணும்போது அவர் மனசுல எவ்வளவு சந்தோஷம். ஐயோ, அதுதாங்க, அதுதான் அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அந்த மகிழ்ச்சி. அதுதான் மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வம். இன்னைக்கு நான் வந்த ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு சந்தோஷமா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறதுனால. ஏன்னா போன வாரம் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ரோக்ராம்ல. அங்கே ரொம்ப சீரியஸா ஒரு வார்த்தை அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இங்க நம்ம விழாவுக்கு வந்திருக்க இசைஞானி தேவா அவர்களுக்கு சொல்லிட்டேன். இசைஞானி தேவா, இசைஞானி இளையராஜா தானே அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் எனக்கு பயமா இருக்கேன், ஏதாவது மாத்தி ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு எது பயம்னா, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, யாருக்கு பாராட்டு விழான்னு தெரியல, நான் நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த நீதிபதி, அவர் பேர் சொல்ல விரும்பல, நான் எல்லாரையும் பத்தி பேசிட்டாரு. என்னை பார்க்க, ஐயோ தேவாவை விட்டுட்டேனேப்பா, தேவாவை விட்டுட்டேனே. நல்ல மனுஷனாச்சே தேவா, இந்த வெள்ளை ட்ரெஸ் மாதிரியே உள்ளமும் அப்படி ஒரு வெள்ளை உள்ளமாமே. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச பழக்கம், எதையும் நான் என்ற வார்த்தையே யூஸ் படுத்தாத ஒரு மனிதன். அப்படி என்ன பிரைஸ் பண்றார், நான் சொல்லி பேர் வாங்கிக்கல, அவர் சொல்ற விஷயம். நல்ல மனுஷன். அப்புறம் லோக்கலா பேசுறாங்க, எப்படி ஐயா இந்த ஜனங்களை கட்டும் அந்த பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எப்படி தேவா சொல்லுங்க. காலையில கூட ஒரு பாட்டு கேட்டேன், உங்க பாட்டு, என்னை தாலாட்ட வருவாயா. ஆனா அது என் பாட்டே இல்லை, அது இசைஞானி அவர்கள் பாட்டு. அப்போ நான் சொல்லணும் இல்லையா உண்மையை, இது நான் பாட்டு, நான் மியூசிக்லன்னு சொல்லணுமே. அதனால அங்கிருந்து ஐயான்னு எழுந்துக்கிறேன், தெரியும் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு பாட்டு, அற்புதமான பாட்டு, ரோசா பூ சின்ன, எப்படியா, அதுவும் என் பாட்டு இல்லை, எஸ் ஏ ராஜகுமார் அவர்கள் பாட்டு. அப்பவும் எழுந்துக்கிறேன், ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் நம்ம ராம்ஜி மாதிரி யாருன்னா ஆடியன்ஸ்ல இருந்து அவர் இல்லாத பாட்டெல்லாம் மியூசிக் சொல்லிட்டு இருக்காரு, இந்த சைலண்டா உட்காந்துருக்கான் பாரு, நினைச்சிட கூடாது இல்லையா. அதனாலயே நான் எழுந்துக்கிறேன். ஐயா இது தேவா, நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா, அடக்கத்துக்கு ஒரு அளவு இருக்கு. ரொம்ப தன்னடக்கம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது. நான் இப்போ உன்னை விட பெரிய வயசுல பெரியவன், அதுக்காக சொல்றேன். என்ன பாட்டுன்னு ஒரு 5-6 பாட்டு பண்ணாரா, நான் ஒரு பாட்டு கூட என் பாட்டு. அதனால எதுக்க சொல்றேன்னா, இங்க எல்லாமே நம்ம குடும்பம் மாதிரி. நாங்க எல்லாம் வந்து மகேந்திரன், நான், ராம்ஜி எல்லாமே வந்து ஒரு 1970-72 இருந்து பழக்கமானவங்க. அதனால இது வந்து நம்ம ஒரு தாய் வீடு மாதிரி, என் அம்மா வீடு மாதிரி. அதனால நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்த ஒரு நல்ல சிங்கர், ஒரு வளரும் சிங்கர், வளர்ந்த சிங்கர். அது போல உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. சச்சோ அக்கா வந்திருக்காங்க, ஏஆர்எஸ் வந்திருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சாய் சரணுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். இப்போ வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க தான் சிவகுமார் எப்பவுமே முன்னாடி முந்தி விடுவார்.
இல்லை எல்லாரும் அவருடைய விஷயத்தில் பேசிட போகிறாங்க. இல்லை நான் முதல்ல பேசணும் போகணும், நான் பேசணும்னு. நானும் ஒன்றும் பெருசாக பேச்சாளர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது 4 வார்த்தை தான் பேச போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லிடுறேன். சாய் சரண் அவர்களுக்கு நல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, அவர் இன்னும் மென்மேலும் வளரவும் மேலும் பாராட்டுகள் கிடைக்கவும் பல பட்டங்கள் கிடைக்கவும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து யார் வராங்க அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட அவசரம் ராம்ஜி என்னை கேட்ட உடனே எனக்கு சாயங்காலம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு 6:30க்கு போகணும். பட் இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா 4:30 மணிக்கு வரணும்னு உடனே வந்தேன். நான் ஒரு பேபி ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் ஒரு இது பண்ணும்பொழுது நிச்சயமாக அவங்கள பாராட்டணும். அதுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வளர்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் முதல்ல அதுக்கு உடனே நான் நோன்னு சொல்லாமல் எஸ்ன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம், பாரத் கலாச்சார் என்னுடைய குடும்பம் மாதிரி, என்னுடைய இடம் மாதிரி. இப்போ எல்லோரும் எப்படி ஈஸியாக எல்லோரும் ஒரு மேடை பேச்சாத மாதிரியே இல்லை, எப்போ டைம் போனதே தெரியல, அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம், அதாவது மிஸ்ஸஸ் வைஜிபி இருக்காங்களே, அவங்க அந்த எல்லாரையும் வளர விடுறதுக்கு ஒரு இடமும் ஒரு ரெடிமேட் ஆடியன்ஸும் கிடைக்கணும். அதை அவங்க அழகாக வச்சுருக்காங்க. அவங்க யார் எத்தனை பேர் இருந்தாங்கன்னாட்டாலும் அவங்க வயசுக்கு நிஜமாக நீ சொல்ல அந்த ரோல் மாடல் அவங்க தான். ரொம்ப பேரை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், நிச்சயமாக நீங்கள் அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கும் எவ்வளவோ இருக்கும், யாருக்கும் உடம்புல கொஞ்சம் கூட இது இல்லாமல் இருக்காது, இருக்கும். பட் அது வெளியில் காமிச்சிக்கிறதே கிடையாது. அந்த கஷ்டத்தை அவங்க உட்காந்து அவ்வளோ நேரம் பொறுமையாக அவங்க உட்காந்து எல்லாரையும் ஆதரித்து அந்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க பாரு, அவங்க பேசினப்ப வேறு பேசுறதுக்கு ஒன்றும் நமக்கு விஷயமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க ராஜ்மா மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. மகேந்திரா பாராட்டுறதுல மன்னன் அவர். ஏன்னா இது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னையும் சினிமா உலகத்தில் யாரோ பாராட்ட வேண்டியதெல்லாம் யாரும் பாராட்டலை. அந்த முதல்ல பண்ணது யாருன்னா மகேந்திரா. அதுக்காகவே அவருக்கு கை தட்டு கொடுக்கணும். ராம்ஜி என்னமோ அவர் ரொம்ப சின்னவர் மாதிரி, நான் ரொம்ப பெரிய இருந்தேன். நாங்கள்லாம் ஒரே ஏஜ் குரூப் தான். இந்த திருட்டுத்தனெல்லாம் வேண்டாம். ரகுராமு நானும் என்ன நாங்கள் நிர்தியாதியால் தான் எங்கள் பெரிய அக்கா மாடிலட்சுமி ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அந்த மொராக் ஃபிலிம்ஸ்னு ஒரு படம் கம்பெனி, அதில் பாண்டித்தேவன் ஒரு படம் சந்திரபாபுவோட பண்ணேன். அப்போ அப்புறம் சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் இந்த கவர்மெண்ட் எடுத்தால் அதில் பார்த்தா எல்லாரும் இந்த சைட் காரெல்லாம் போட்டுட்டு இப்போ அதனால் வயசு கிட்டத்தட்ட தான், சும்மா ஏமாத்துற வேலை தான். ஆனால் ராம்ஜிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இசை மழலை. நான் நிறைய தடவை அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். டிசப்ளின், அந்த குழந்தைகள் கொஞ்சம் கூட சின்னதாக இருக்கும். நான் ஒரு நாள் பார்த்து அசந்துட்டேன். நான் அந்த குழந்தைகள் கரெக்டாக மைக்கு கொடுத்தா அந்த முன்னாடி கரெக்டாக நின்று அவளை மிரட்டுறது அந்த மாதிரி இல்லை. அந்த அன்பா அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த சைக்காலஜி அழகாக சொல்லி அவளை அழகாக ட்ரெஸ் பண்ணி இந்த அழகாக நிற்க வச்சு கரெக்டாக சுத்தியோட ரொம்ப அழகாக. நிச்சயமாக அது யாராலையுமே பண்ண முடியாது. நிச்சயமாக அது அவசர ராம்ஜியால் தான் முடியும். ஸோ அதுக்கு நிச்சயமாக அந்த பாராட்டு உண்டு. ஷோபாவுக்கும் உண்டு அந்த பாராட்டு. நிச்சயமாக அவங்களும் கூட எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிச்சயமாக இன்னும் மேலும் நடக்கணும். இந்த மாதிரி கலைஞர்கள் ஏன்னா இனிமே வர காலகட்டங்களுக்கு இளம் வாரிசுகள் நிச்சயமாக உருவாகணும். இந்த சினிமாவும் சரி, சங்கீதத்துலேயும் சரி, நாடகத்துலேயும் சரி, வேறு இன்னொரு இதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே இளம் வாரிசுகள் நல்லபடியாக உருவாகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காமிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். வணக்கம், நன்றி. இசைமழையில் நான் சேர்ந்தது I mean, being a part of Isaimazhi makes me so proud. ஏன்னா இது மட்டும் இல்லை, anything which I do in music, definitely Isaimazhi has a bigger contribution for me. ஏன்னா ராம்ஜி அங்கிள் நடத்தின ஒவ்வொரு கர்நாடிக் கேம்ப்ஸாக இருக்கட்டும், ஒரு எனக்கு கச்சேரி கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இஸ் பீன் ஸோ வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. அண்ட் ஆண்டி ஷோபா ஆண்டி எல்லாருமே. இசைமழையை பற்றி சொல்லணுன்னா, இந்த வீட்டில் இருந்த டைமை விட எனக்கு இசைமலை ஹஸ் பீன் மை ஹோம். அடிக்கடி கச்சேரி மாதத்தில் ராம்ஜி அங்கிள் ஆட்டில் தான் 15 days 16 days அங்கே தான் இருப்போம். ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ராம்ஜி அங்கிள். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயே நிறைய பேர் என்னை புதுசாக பார்க்குறவங்க இது ராம்ஜி அங்கிளோட பையனா பேரனான்னு கேட்பா. ஸோ இல்லை நான் பேரை மாறிதான் ஆனால் பேரனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோ ஒரு கிரேட்டர் அக்வைண்டன்ஸ் அண்ட் ஒரு கிரேட்டர் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் ராம்ஜி அங்கிள். அண்ட் இந்த ஒரு டிவி எக்ஸ்போசர் எவ்ரிதிங் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்ச ஒரு வழி தான். ஸோ ஐ ரியலி ஃபீல் ஹானர்ட். அண்ட் இங்கே ஹீஸ் பீன் ஃபெலிசிட்டேட்டிங் மீங்கிறது இட் மேக்ஸ் மீ ஸோ ப்ரவுட். ஏன்னா ராம்ஜி அங்கிள் கையால் ஒரு ஃபெலிசிட்டேஷன் இஸ் ரியலி வாட் என்ன இது
ஐ காண்ட் எக்ஸ்பிரஸ் இட் இன் வேர்ட்ஸ். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. டைட்டிலோட இன்ஃபேக்ட் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி ராம்ஜெயக்கில் வந்து எனக்கு வந்து 3 days முன்னாடி சொல்லியிருந்தார், இதே மாதிரி வின் பண்ணால் ஐ வாண்ட் டு கிவ் யூ கிஃப்ட் சாய் அப்படின்னார். அங்கிள் நான் வின் பண்ணி முடிக்கிறேன், அப்புறம் அதை பற்றி பேசுவோம், எனக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அங்கிள் சொன்னார், இல்லை நான் வந்து ரெடி பண்ணிடுறேன், ஐ வில் மேக் எவ்ரி திங் ரெடி, யூ வில் வின் அப்படின்னாரு. அங்கிள் என்ன கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன்னு, நீ வின் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து கடைசி வரைக்கும் டில் த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஐ டோன்ட் நோ அபவுட் மை ரிசல்ட் சொல்லி முடித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது அம்மா, செகண்ட் ஞாபகம் வந்தது ராம்ஜி அங்கிள். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் நோபடி கேன், இட் இஸ் நாட் அ கெஸ், ஏன்னா இது வந்து இட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் தட் ஹி ஹேஸ் ஆன் மீ. இத்தனை வருஷம் லைஃப் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் கிவன் திஸ் கிஃப்ட் டு மீ, த சூப்பர் சிங்கர் டைட்டில். ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஐ ஹேவ் டு பி டிசர்விங். அண்ட் மேம் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக கர்நாடிக் மியூசிக் வில் பி மை ஹோம். அண்ட் திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் மியூசிக், அவ்வளோதான். ஜஸ்ட் இதுலேயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் போகிறேன். அண்ட் ஐ ஹவ் பீன் அ கிரேட் ஃபேன் ஆஃப் மெனி பீப்புள் ஹியர். இசைமலை ப்ராடக்ட்ஸ்க்கே நான் நிறைய ஃபேன். பரதண்ணா, ஆர்ஆர், ரவிசங்கர் எல்லாருமே எனக்கு வந்து ஐ எம் அ கிரேட்டர் ஃபேன் ஆஃப் தெம். அண்ட் இங்கே வாசிக்க போகிற பரத்வாஜுக்கு நான் பெரிய ஃபேன், பரத்வாஜ், நந்தினி எல்லாருமே. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் இசைமலை இட்ஸ் மேக்ஸ் மீ ஸோ கிரேட். அண்ட் தேங்க்ஸ் சொல்ல வேணாம், பட் ஸ்டில் தேங்க்யூ அங்கிள்.